बोलो नारायण जय जय विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुः निर्माय शेते यदमोषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृषीष्ट भगवान् वचांसि मे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्या प्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविन्द जय बोल सद्गुरु महाराज की जय வியாசர் தியானத்தில் இருந்து பாகவதத்தை சாட்சாத்காரம் பண்ணுறார். நம்மெல்லாம் வியாசர் எழுதினார் சொல்லுவோம், எழுதினார்னு பாகவதத்தில் இல்லை, அது அனுக்கிரமியன்னு அப்புறம் சொல்கிறார். எப்படி ரிஷிகள்லாம் வேத மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்கிறான். ரிச்சோ அக்ஷரே பரமே வியோமன்னு, அந்த பரமவியோமன் இருக்கு, பரமாகாசன்னு, அந்த பரமாகாசத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை தியானத்தில் இருந்து ரிஷிகள் எப்படி கண்டுபிடிச்சாலோ அது மாதிரி வியாசர் தியானத்தில் இருந்து பார்க்குறார். அபஸ்யத் புருஷம் பூர்வம் மாயாஞ்ச தபாஸ்திரியாம். அப்படி தியானத்தில் அந்த பரமபுருஷனையும் அந்த பரமபுருஷனை மறைக்கக்கூடிய மாயையும் பார்த்து, அப்போ யயா சம்மோகிதோ ஜீவகா, அந்த மாயையினால் ஜீவன்கள் மயங்கியிருக்கான்னு தெரிஞ்சுண்டு, சக்கரே பக்திப பிரம்மிகிதாம், அந்த மாயை நீங்கிறதுக்கு பக்தி தான் சுலபமான வழி என்பதை தெரிஞ்சுண்டு அந்த பக்தி உண்டாகணும் என்பதற்காக பாகவதத்தை பண்ணினார். பாகவதத்துடைய பரமலட்சியம் பக்தி வரணும். அன்றைக்கி அவர் படித்தாரே 7வது அத்தியாயம், அதில் கடைசியில் அதுதான் சொல்கிறார். துதிய ஸ்கந்தத்தில் சாதாரணமாக நம்ம சங்கல்பம் பண்ணுறோம், யாருக்கு என்னென்ன வேணுமோ அவர் சொன்னாரே சங்கல்பம் பண்ணுறதுன்னு, என்னென்ன வேணுமோ அதையும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் விட அண்ணா என்ன சொல்லுவாருங்க, குருநாதர் அவள்கிட்ட கேட்டுட்டு என்னென்ன வேணுமோன்னு எல்லாத்தையும் சங்கல்பம்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியன் என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும்னா சர்வேஷாம் கிருஷ்ண பக்தி சித்தியர்த்தம் அப்படின்னு, யதா ஹரௌ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மன்யகிலாதாரே இது சங்கல்ப வர்ணய, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி வரணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு, எல்லாருக்கும்னா என்ன அர்த்தம், எனக்கும் சேர்த்து தான் ஆச்சாரியனுக்கும் சேர்த்துட்டு தான் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு சங்கல்பம் பண்ணிண்டு பாகவதத்தை சொல்லு அப்படின்னு நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுறார். பாகவதத்தை எழுதினதும் அதுக்காக தான் சொல்கிறார் ஐயா. அதனால் அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோக மதோட்சஜே லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். இந்த பாகவதத்துக்கு ஒரிஜினல் பேர் என்னடான்னா சாத்வத சம்ஹிதா அப்படின்னு பேர். சாத்வதால்னா யாருடானா பாகவதால்னு பேர். ஏன் இவாளுக்கு பாகவதால்னு பேருன்னா, சத்வகுணம் உடையவர் யாருடானா பெருமாள். உதைச்ச ரிஷி காலை பிடிச்சி விட்டான். அந்த சாத்வதனான பகவானுடைய பக்தர்கள்லாம் சத்வகுணமுடைய பகவானுடைய பக்தர்கள் சாத்வதான்னு பேர். சாத்வத சம்ஹிதாம், அவர்களுக்காக இந்த சம்ஹிதையை பண்ணினார். சம்ஹிதைனா என்ன அர்த்தம்னா சம்யக்கு யா ஹிதம் பக்தி, நல்லா நமக்கு ஹிதத்தை எதை சொல்கிறதோ அதுக்கு சம்ஹிதான்னு பேர்.
அப்படி பாகவதாளுக்கெல்லாம் நல்லதை சொல்கிறதுக்காக இந்த பாகவதத்தை எழுதினார். இதை எழுதின உடனேயே ஆஹா இதுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு சரியான ஆள்கிட்ட கொடுக்கணும். வியாசர் வந்து அவளுக்கு பிரித்து கொடுத்தார். பைலருக்கு ருக்வேதத்தையும் வைசம்பாயனருக்கு எதிர்வேதத்தையும், ஜெய்மனிக்கு நல்ல குரல் இருக்கான், அதனால் ஜெய்மனி மகரிஷிக்கு நல்ல சாமவேதத்தையும், கொஞ்சம் பயங்கரமாக தாடி கிடிலாம் வச்சுட்டு ஒருத்தர் ரிஷி வந்தார். இந்த சுவந்துரு தாருணோ முடிகின்னு, இந்த தாருணமாக இருக்க, தாருணம்னா பயங்கரம்னா என்ன, பயங்கரமான தபஸ் வேணும். அதர்வண வேதத்தை பிடிக்கணும்னா கொஞ்சம் தபஸ் நான் தாருணம்னா பயங்கரமாக தாடி இடி வச்சுட்டு இருப்பாரான்னு அண்ணாட்ட கேட்டேன். அப்படி இல்லைப்பா, நல்ல பயங்கர தபஸ் வேணும்னு அர்த்தம். தாருணோ முடிகின்னா பயங்கரமான தபஸ் இருந்தால் தான் அதர்வண வேதத்தை கையாள முடியும். அதனால் அவருக்கு அதையும் கொடுத்தார். இதிகாச புராணானாம் பிதாமே, இந்த ரோமகர்ஷர் என்பவருக்கு இதிகாச புராணங்கள்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த பாகவதத்தை தனியாக வச்சுருக்கார். இதை நம்ம பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுதே அவரே தானே வரார். ஏன்னா இதில் ஒரு ஸ்லோகத்தை சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். அவெல்லாம் காட்டில் அதை சொன்னான். வருகாபீடம் நடவர வபு, கிருஷ்ணனுடைய வேணுகானம் பகவானை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கேட்ட அவர் ஆஹா அப்படின்னு ஓடி வந்து அந்த வியாச சிஷ்யாள்கிட்ட சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க, உங்கள் அப்பா தான் சொல்லிக் கொடுத்தான்னு கேட்ட உடனேயே எங்களுக்கு சொல்லித்தரணும் என்று கேட்கிறார். உடனே அந்த பாகவதத்தை சுகம் அத்தியாபயாமாச, அத்தியாபனம் பண்ணினான்னு அர்த்தம். சொல்லி கொடுத்து அவர் சின்ன குழந்தைக்கு சொல்லித்தருவோமே, கஜானனம் பூத கணாதி சேவிதம், இப்படி குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தாராம். இப்படி தான் சொல்லித்தரணுமான்னு வியாசருக்கு உனக்கு எல்லாம் வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணால் அப்படியே பாகவதம் வந்துடும். சுகருக்கும் இப்படி ஒரு தடவை பார்த்தாலே நெற்று பண்ணிக்க முடியும். இருந்தாலும் உட்காந்து பாடசாலையில் படிக்கிற மாதிரி பாகவதத்தை படித்தார் என்று வர்ணிக்கிறார். அந்த பாகவதத்தை வியாசருக்கு 2 பையனா. முதல் பையன் யாருடான்னா சுகர், 2வது பையன் யாருடான்னா பாகவதன். இந்த 2வது பையன்கிட்ட முதல் குழந்தைன்னா 2 குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அம்மா என்ன பண்ணுவா, 2வது குழந்தைய பெரிய பையனை பார்த்துக்கிட்டாப்பா சொல்லுவா. அக்காவாக இருந்தால் இதை குழந்தைய பார்த்துக்கோன்னா பார்த்துப்பா. அது மாதிரி தன்னுடைய 2வது பையன் பாகவத பையனை மூத்த பையனை சுகல்கிட்ட கொடுக்க, எல்லோரும் குழந்தைய இடுப்பில் எடுத்துப்பா கையில் எடுத்துப்பா, இவர் வாயிலேயே எடுத்துன்னு விட்டார். வாயிலேயே எடுத்துன்னு நேராக கிளம்பி யாராவது கேட்டால் கொடுக்குறான்னு பார்த்தா இந்த பாகவதத்தை கேட்குறதுக்கு யாருமே ரெடியாகலை. அப்போ பரீட்சித்தேங்கிறவன் தான் அதுக்குன்னு உட்காந்துட்டுருக்கான். பாகவதம் கேட்கணுன்னே உட்காந்துட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுட்டு பரீட்சித்துக்கு சொன்னார். உடனே சவுனகர் கேட்குறான், இந்த பரீட்சித்துக்கு சொன்னாரே அந்த பரீட்சித்து கதை என்ன என்று கேட்க அவனுடைய பரம்பரை கதையை ஆரம்பிக்கிறார். பரீட்சித்தினுடைய மூதாதையர்கள் பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்தார்கள். அவர்களுக்காகவே கிருஷ்ணன் வாழ்ந்தான். அப்படி கிருஷ்ணன் வந்து வெறும்ன ஸ்லோகத்தை சொல்லலை, அவன் செஞ்சது தான் சொல்கிறார். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுவ்ரஜாம்யகம் நித்யம் பூயேயே தியங்கிரேணுபி. யார் எதுலேயும் ஆசை இல்லாமல் சாந்தனாக இருக்கானோ அந்த பாகவதால் பாத தூளியை என் தலையில் விடுற மாதிரி உட்காந்து பேங்குறார். அப்பேற்பட்ட பாகவதன் யாருடானா அர்ஜுனன். அர்ஜுனனை மேலே தட்டில் உட்காத்தி வச்சு கீழே உக்காந்துண்டு அவன் பாத தூளி படுற மாதிரி பகவான் உட்காந்துருக்கான். சாதாரணமாக உபதேசம் பண்ணுறா அப்படி இருப்பான்னா நாங்கள்லாம் கொஞ்சம் ஹைலாக உட்காந்துருப்போம், நீங்களாம் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கும். இங்கே என்னடனா உபதேசம் கேட்குறவன் மேலே இருக்கான், கீழே இருந்து பகவான் உபதேசம் பண்ணுறான். இதில் உச்ச நீச்சங்கிறது இல்லை. பகவானுக்கு என்னடனா யாராக இருந்தாலும் ஒரு பக்தனாக இருந்தால் அவனுக்கு கீழே இருக்கேன். அப்படி பகவான் ஏன் அர்ஜுனனுக்கு அப்படி என்ன பக்தினா, அவன் எப்பொழுதும் நாம சித்தன், எப்பொழுதும் நாம சொல்லிட்டே இருப்பானா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. எப்போதும் ராத்திரி பகல் அகண்டமாக சொல்லிட்டு இருப்பான். அந்த நாம சித்தர்களாக இருக்கிறவா எங்கே உட்கார்றாலோ அங்கெல்லாம் நாம சப்தம் தரங்கம் அடிக்கும். இப்போ நான் சொன்னாதான் நீங்களாம் சொல்கிறீங்க. எங்கள் குருநாதர் அண்ணா வராருன்னா வரத்துக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சுடுவார். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராமான்னு
வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லுவா, வந்தாலும் நானாக சொல்லுங்க சொன்னால் தான் சொல்லுவாள். அவர் வந்தாலே தானாகவே சொல்லுவாள். அப்படி நாம சித்தர் சைதன்ய மகாபிரபு அவர் ஹரே ராமா சொல்லிண்டே அப்படி வந்தார். திருவனந்தபுரம் பத்மநாபனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே குளத்தங்கரையில் கொஞ்சம் பத்மசரஸ்னு இருக்குது, அது குளத்தங்கரையில் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டார். அவர் உட்காந்துட்ட இடம் தான் இன்றைக்கி வேதானந்த ஆசிரமமாக ஆயிடுத்து. நான்ஸ்டாப் ஹரே ராமா அங்கே நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு மகான் உட்காந்த இடத்துல அந்த சைதன்யம் இன்றைக்கும் அங்கே நான் ஹரேராமா சொல்லிட்டு ஒரு வீணியை வச்சுட்டு அவர் அகண்ட தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. அங்கே சுற்றிண்டே ஹரேராமா சொல்லிட்டு இருப்போம். ஏண்டாண்ணா சைதன்யர் உட்காந்துருந்தாரே அதனுடைய பெருமை. அதே மாதிரி அர்ஜுனன் ஹரேராமா சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிட்டான். தூங்கினா இந்த ஹரேராமா சப்தம் பிரம்மலோகத்தில் கேட்கறது, கைலாசத்தில் கேட்கறது, இந்த சொர்க்கத்தில் கேட்கறது. ஹஸ்தினாபுரத்தில் இந்த ஒரு பையன் இந்திரபிரசமோ ஹஸ்தினாபுரமோ அங்கே யாரோ பஜனை பண்ணுறா போல இருக்கனே பார்வதி பரமேஸ்வரன் கிளம்பி வந்துவிட்டார்கள். பிரம்மாவும் சரஸ்வதியும் வீணை வாசின்றதும் அங்கேயே கிளம்பி வந்துவிட்டா. இந்திரன் வந்துவிட்டான் இந்திராணியோட. நாரதர் கிளம்பி வந்துவிட்டார். இந்த அர்ஜுனுடைய நாம ஜபத்தை கேட்டுட்டு கிருஷ்ணனும் கிளம்பி வந்துட்டான். கிருஷ்ணன் உத்தவன் எல்லாரும் வந்துவிட்டார்கள். வந்தால் அர்ஜுனன் நாம ஜபம்னா நம்மளை மாதிரி உட்காந்து பதிலாமல் இல்லை, அவன் படுத்து தூங்கின்னு இருக்கான். ஆனால் அங்கே சப்தம் கேட்குறது. அவன் படுத்துட்டு இருக்கிற ரூம்லேருந்து சத்தம் கேட்குறது. கிருஷ்ணனே கால் மாட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். முதல்ல கிருஷ்ணன் தான் உட்காந்து, நான் அப்புறம் தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் காலில் உட்காந்துட்டுருக்கிறான். கிருஷ்ணனே வந்து உட்காந்துட்டு இருக்கான். நாரதர் அப்படியே அதை கூட உட்காந்துட்டு அந்த ஹரேராமாவுக்கு வீணை பாடுறார். உத்தவன் அழுதுண்டே பார்க்குறான். இது மாதிரி எனக்கு பக்தி இல்லையே அர்ஜுனன் அப்படி ஹரேராமா சொல்கிறான்னு. தூங்கிகிட்டே இருந்த அர்ஜுனன் பட்டுன்னு முழிச்சுட்டு பார்த்தா பிரம்மா சிவன் இந்திரன் நாரதர் புத்தவன்லாம் உட்காந்துருக்கா. கிருஷ்ணன் உட்காந்துருக்கான். ஏன்னா கிருஷ்ணா என்ன விசேஷம் எல்லாரும் வந்திருக்காளேன்னு. உன்னோட நாம ஜபம் கேட்க தான் வந்திருக்கோம். நாம ஜபமா? நான் ஒன்றும் கீர்த்தனம் பண்ணலையே, நாம ஜபம் பண்ணலையேன்னு. நான் தூங்கின்னு தானே இருந்தேன்னு. நீ தூங்கின்னு இருந்தாலும் அவன் உடம்புலேருந்து நாம ஜபம் கேட்டுருக்கான். தன்னு மே ராம் மனு மே ராம் ரோமு ரோமு மே ராம் ரே. தன்னு மே ராம் மனு மே ராம் ரோமு ரோமு மே ராம் ரே. தன்னு மே ராம் மனு மே ராம் தன்னு மே श्याम मन में श्याम रोम रोम में श्याम रे. श्याम मन में श्याम रोम रोम में श्याम रे. அப்படியே என்னதான் எப்பேற்பட்ட வித்வானா, சங்கீத வித்வான், எப்பேற்பட்ட வித்வானா இருந்தால் கூட செம்பை சொல்லக்கூடாது, அவரும் பக்தர். எப்பேற்பட்ட சங்கீத வித்வானா இருந்தால் கூட தூங்கும்போது கொரட்டை விழும்போது கல்யாணியில் காம்போதியெல்லாம் கொரட்டை விட முடியாது. அது சாதாரணமான யதா சௌகரியம் தான் வரும். ஆனால் இங்கே அர்ஜுனனுடைய நாம ஜபத்துடைய மகிமை, அவன் தூங்கிண்டு மூச்சு விட்டால் கூட நாம சப்தம் கேட்கறது. அவன் உடம்புலேருந்தே ராமன் அந்த நாம ஜபம் கேட்கறது. அதனால தான் பகவான் என்ன பண்ணினான்னா அவனுக்கு கீழே உட்காந்துட்டு தேர் ஓட்டுறான். அவனுக்கு வலது பக்கம் வண்டி ஓட்டணும், இடது பக்கம் வண்டி ஓட்டணும். இன்றைக்கி மாதிரி மஞ்சள் லைட்லாம் கிடையாது, இண்டிகேட்டர் லைட்டெல்லாம். அவன் வலது காலால் மிதிப்பானா, கிருஷ்ணா வலது பக்கம் போ, இடது காலால் மிதிப்பான், இந்த பக்கம் போகணும், நேராக போனால் நடுவில் மிதிப்பானா. அவன் உதைய வாங்கிட்டு கிருஷ்ணன் ஏற்கானா. அப்படி நாமஜபம் பண்ணுறவன் அர்ஜுன். அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனுடைய பையன் சுபத்ரா, அவனுக்கு கிருஷ்ண பக்தியினுடைய முக்கிய லட்சணம் என்னன்னா, அதனால தான் கிருஷ்ணனுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். சுபத்ராவையே பார்த்துட்டு இருந்தான் அர்ஜுனன். சன்னியாசி வேஷத்தில் வந்துட்டு கிருஷ்ணன் கேட்டான், என்னப்பா வேஷத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அர்ஜுனன் சொன்ன பதில், கிருஷ்ணா அவன் முகத்தில் ஒன்றை பார்க்குறேன்றான். ஏன்னா அவன் உண்மையான ஞானியோட லட்சணம் எல்லாத்துலேயும் பகவானை பார்க்குறது தானே. சுபத்ர கிருஷ்ணனுடைய சகோதரியாக இருக்குன்னா கிருஷ்ணனுடைய ஜாட இருக்கு, கிருஷ்ண சகோதரி. கிருஷ்ணா உன்னுடைய முகத்தில் அவன் முகத்தில் பார்க்குறேன். அவளையே ஆத்துக்காரியாக அடைஞ்சேன்னா என்னடா என்ன அர்த்தம்னா, தனியாக ஸ்மரணம்னு சொல்ல வேண்டாம், ஆத்துக்காரியை பார்க்கும்போதெல்லாம் கிருஷ்ணன் ஸ்மரணம் வரும். அப்படி ஆசைப்படுறதுனால தான் பகவானே கல்யாணம் பண்ணி வச்சான் சுபத்ராவுக்கு. அந்த சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பையன்தான் அபிமன்யு. அந்த அபிமன்யு வீர அபிமன்யு யுத்தத்தில் போயிட்டான். அவனுடைய மனைவி தான் உத்தராதேவின்னு பேர். அந்த உத்தராதேவி இப்போ கர்ப்பவதியாக இருக்காள். அதை தெரிஞ்சென்று அஸ்வத்தாமா என்ன பண்ணினான், பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான். ஏற்கனவே பஞ்சபாண்டவாளுக்கு போட்டான்.
இளம் பஞ்சபாண்டவர்களை வதம் பண்ணி பஞ்சபாண்டவாள்கள்லாம் போட்டான். அதெல்லாம் பகவான் காப்பாற்றினான். அதெல்லாம் எப்படி காப்பாற்றினான்னா சக்கரத்தினால காப்பாற்றிட்டான். உத்தராதேவி கர்ப்பத்தின சுதர்சனேன சுவாஸ்திரேன ஸ்வானாம் ரட்சாம் விதாத்யபுகு. பகவானுக்கே பரீட்சை. அவன் எல்லாருக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் போடுவான். அதை காப்பாற்ற போகிறானா இவாளை காப்பாற்ற போகிறானா என்ன பண்ணுறான்னு. பஞ்சபாண்டவாளுக்கு வந்த பிரம்மாஸ்திரத்தை சுதர்சன சக்கரத்தினால் நிறுத்தினான். அதே மாதிரி இந்த உத்தராதேவி கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்துக்கும் நினச்சாவே சங்கல்பத்தினாலேயே நிறுத்த முடியும். இருந்தாலும் பகவான் ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு அவள் வயத்துக்குள்ளே போனாங்கிறார். அங்கே கூட அழகாக சொல்கிறார், வயத்துக்குள்ளே தான் போகணுமாங்கிறார். அங்கே தான் இருக்கானேங்கிறார். அந்தஸ்த சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி. அவள் உள்ளுக்குள்ளே தானே கிருஷ்ணன் இருக்கானா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவள் வயத்துக்குள்ளே போய் அந்த வைஷ்ணவம் தேஜ ஆசாத்தியே சமசாமியத் பிருகுத்வக. பகவானுடைய தேஜஸ்னால அந்த பிரம்மாஸ்திரம் பொய்யா எடுத்துங்கிறான். இங்கே கூட அண்ணா சொல்வார், வைஷ்ணவ தேஜன்னா அந்த பகவான் சுதர்சன சக்கரத்தெலாம் பகவானுடைய தேஜஸ்லாம் இல்லையா. அந்த பகவான் வரத்துக்கு முன்னாடி அந்த பரீட்சித்தே ஒரு வைஷ்ணவனாச்சே, அவன் தேஜஸ்லேயே பிரம்மாஸ்திரம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியத் பிருகுத்வக. இருந்தாலும் பகவானும் கூட நின்னான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு குந்தி தேவி பகவானை ஸ்தோத்திரம் என்றாள். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். பாகவத்தில் பாக்கி பெரிய வேறு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதை முதல்லையே வைக்கல, பின்னாடி இருக்குது. ஸ்ருதிகீதன் ஜெய ஜெய ஜெயஜாம் அஜித தோஷ கிருபீத குணாம் துவமசியதாத்மனா சமவருத்த சமஸ்த பககா அகஜகதோகசாம் அகில சக்தியவபோதகதே. இதெல்லாம் சொல்லணுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாய, சின்ன குழந்தைக்கலாம் கிச்சாய வாசுதேவாயன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஈஸியாக சொல்கிற மாதிரி அழகான ஒரு ஸ்லோகம் இந்த குந்தி தேவி சொன்னால். பாக்கி ஸ்லோகம்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டம். அடுத்து இன்னொரு பிரார்த்தனை கூட பண்ணியிருக்காள். இந்த பிரார்த்தனை யாரும் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கும். என்னடானா இது மாதிரி ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு தெரிஞ்சால் அப்புறம் குந்தி ஸ்துதி யாரும் படிக்க மாட்டா. என்னடானா விபத சந்துன சஸ்வத்து, எனக்கு அடிக்கடி ஆபத்தை கொடுன்னு கேட்குறான். நம்மளாம் ஆபத்து போகணுன்னு தானே பிரார்த்தனை. ஆபதாம பர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம், ஆபத்து நீங்கணும்னு சொல்லுவோம். அவள் ஆபத்தை கொடுன்னு கேட்குறான். விபத சந்துன சஸ்வத்து. ஏன்னா அந்த ஒரு ஆபத்து வரும்போது தான் கிருஷ்ணா அப்படின்பா. அதுவும் இந்த கேரளாக்காரெல்லாம் தான் கஷ்டம் எண்டே குருவாயிரப்பாம்பா. அப்படி கிருஷ்ணான்னு எப்போ கூப்பிட தோணுன்னா ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது தான். அதனால தான் மகாபாரதத்தில் சொன்னார், விபதோ நெய்வ விபதா சம்பதோ நெய்வ சம்பதா. விபத்துக்கெல்லாம் விபத்துன்னு பேர் இல்லைப்பா. விபத்துனா என்னடனா பகவானை எப்போ மறக்கிறோமோ அதுதான் விபத்து. விபத் விஸ்மரணம் விஷ்ணு. சம்பத்து என்னடனா சம்பத்து நாராயண ஸ்மிருதிகி. கபீர்தாசன் சொன்னான், துக்குமே சுமீரன்னு சபு கரை சுக்குமே கரைன கோயி ஜோ சுக்குமே சுமீரன்னு கரை துக்கு காஹே கோ ஹோயினார். துக்குமே சுமீரன்னு சபு கரை, துக்கம் வரும்பொழுது கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவா. சுக்குமே கரைன கோயி, சௌக்கியமாக இருக்கும்போது கிருஷ்ணா குருவாயிரப்பா சொல்ல சுத்தக்கூடாதோ. நீ சௌக்கியமாக இருக்கும்போதே ஜோ சுக்குமே சுமீரன்னு கரை, சௌக்கியமாக இருக்கும்பொழுதே நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டேன்னா துக்கு காஹே கோகை, துக்கம் ஏன்னா வரப்போகிறதுங்கிறான். அதனால் சம்பது நாராயண ஸ்மிருதிங்கிற இடத்துக்கு அண்ணா அழகாக சொல்லுவார். சம்பன் நாராயணன் பேர் மேல்கோட்டையில் பெருமாளுக்கு. அதனால் சம்பன் நாராயண ஸ்மிருதிகி, மேல்கோட்டை நாராயண பெருமாளை நினச்சிக்கணும் அப்படின்னு. சம்பத்து நாராயண ஸ்மிருதிகி சம்பன் நாராயண ஸ்மிருதியேவ சம்பத்து அப்படின்னு சொல்லணும். அப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். அது மாத்திரம் இல்லை, துரியோதனம் போனதுக்கு எங்கள் குருநாதர் அண்ணா சொல்லுவார், துரியோதனம் போனதுக்கு காந்தாரி கூட அழலையாம், குந்தி தான் அழுதாலாம். அந்த துரியோதனை அடிக்கடி ஆபத்தை கொடுத்தான். கிருஷ்ணன் ஆற்றுக்கு வந்துட்டே இருந்தாரா. இப்போ துரியோதனன் போயிட்டானே, இனிமேல் கிருஷ்ணன் ஆற்றுக்கு வரமாட்டாரேன்னு கிருஷ்ணா ஆபத்தை கொடுத்துட்டு அப்படியே விட்டுவிடாத, காப்பாற்றுறதுக்கு வந்துட்டே இரு அப்படின்னா. அப்புறம் பார்த்தால் ஆபத்தை கொடுத்துட்டு அப்புறம் வந்துக்கிறதுக்கு எதுக்கு, நீ இங்கே வாசல்லே நின்றுடு. எதையா இதானீம் கதாதரா, பலிச்சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இங்கே நின்றுடு என்று சொல்ல சிறுநீர் தங்கிவிட்டான் பகவான். தங்கினா அடுத்த நாளைக்கு தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்க்க வந்தால் கிருஷ்ணன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் தியானம், யாரை தியானம் பண்ணுறான்னா பாகவதால தியானம் பண்ணுறானா.
பகவான் பக்த பக்திமான் அப்படிங்கிறார். உடனே தர்மபுத்திரர் கேட்டார், யாரை தியானம் பண்ணுறேன்னு. நான் பீஷ்மரை தியானம் பண்ணுறேன்னு என்று சொல்ல. ஏன் தியானம் பண்ணுறேன்னா, அவர் அங்கேருந்து என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம இங்கேருந்து குருவாயூரப்பனை நம்ம தியானம் பண்ணுறோம்னா குருவாயூரப்பன் நம்மளை தியானம் பண்ணுவானா. शरतल्पगतो भीष्मः साम्यन्निवहुदासनः मां ध्याति पुरुषव्याघ्रः तस्मान्मे तद्गतं मनः. இன்னும் அதை விட இன்னும் அழகாக சொல்லலாம். குருவாயூரப்பன் நம்மளை நினைக்கிறாரதால தான் நம்மளுக்கே குருவாயூர் வரணும்னு தோன்றது, இல்லாட்டா வர தோணாது. அப்படி பகவானுடைய தியானம் பீஷ்மரை நினச்சிட்டு நேராக பீஷ்மர்கிட்ட வந்தார். பஞ்சபாண்டவரோட அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ண உடனே பீஷ்மர் வந்து சொன்னார் தர்மபுத்திரரை பார்த்து, தர்மபுத்திரா, இந்த கிருஷ்ணன் யார் உங்கள் அம்மாஞ்சின்னு நினச்சிருக்கே, உங்கள் அம்மாஞ்சி இல்லை, ஏஷவை பகவான் சாட்சாதாத்யோ நாராயணப்மானு. ஏஷவை சாட்சாத் பகவான். இவரை பற்றி யாருக்கும் புரியாது. ஏதோ மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஏதோ வெண்ணெய் திருடின்னு இருக்கான், சாதாரண அம்பி அப்படின்னு நினச்சிக்காத. இவருடைய பெருமை வேத குஹ்யதமம் சிவஹா. சிவனுக்கு தான் இந்த கிருஷ்ணனுடைய பெருமை தெரியும். குருவாயூரப்பன் பெருமை யாருக்கு தெரியும்னா மம்மியூரப்பனுக்கு தெரியுமே தவிர பாக்கி யாருக்கும் தெரியாது. அதான் அவர் என்ன பண்ணினார், குருவாயூரப்பனை கொண்டு போகும்போதே கையை தட்டி இங்கே வாங்க, இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்கன்னுட்டார். நான் இடம் தரேன்னு அவர் குருவாயூரப்பனுடைய பெருமை அந்த மம்மியூரப்பனுக்கு தான் தெரியும். அதனால் குஹ்யதமம் சிவஹா கபிலஹா. கபில மகரிஷிக்கு தெரியும், வியாசருக்கு தெரியும். நீ என்னடானா பிரியம் மித்ரம் சுகுர்த்தமம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹிருதாதச சாரதிம். உன்னுடைய பிரியன், மித்ரன், சுகுர்த்தமன், சாரதி இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் என்னெல்லாம். இந்த கிருஷ்ணனுடைய பெருமை எப்படி தெரிஞ்சதுன்னா அவன் அனுகிரகம் பண்ணும்போது தான் தெரியும். நான் வந்து சாக கிடைக்கேன், கிருஷ்ணா என்னை வந்து பாருன்னு நான் சொல்லலை, மனசுனால நினச்சேன் கிருஷ்ணனை பார்க்கணும்னு. நினச்ச உடனே வந்துட்டான் பார், இதுதான் நம்ம மனசில் நினச்ச உடனே கிருஷ்ணனை எதிர்க்க வந்துட்டானே, இதுதான்ப்பா மகாபாகியம் என்று சொல்லி பீஷ்மஸ்துதி சொல்கிறார். இதிமதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே क्वचित् விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத் பவ பிரவாகம். பீஷ்மர் ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சார். என்னடானா, கிருஷ்ணா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னார். எல்லாம் பயம். இப்போ நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருக்கா, பீஷ்மர் கல்யாணம் பண்ணிட்டவரெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பொண்ணா, உனக்கு பொண்ணு யார், நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். இதிமதின்னு பேருன்னார். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா. மதினா, மதினா புத்தின்னு அர்த்தம். மதி சப்தம் ஸ்திரீலிங்கம். கிருஷ்ணா என் புத்தியாகிய பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிறான். இதிமதி, இந்த பொண்ணு என்னடனா வித்ருஷ்ணா, வேறு எதுலேயும் ஆசைப்படவே மாட்டான். ரூபகல்பிதா அவித்ருஷ்ணா, ஒன்ட்ட ரொம்ப ஜாஸ்தி ஆசை வச்சிருக்கா. இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சத்வத புங்கவே விபூம்னி. இந்த பீஷ்மருடைய ஸ்துதியே ரொம்ப அழகாக ஆரம்பம். சாதாரணமாக இதி எப்போ சொல்லுவோம்னா முடிக்கும்போது தான் சொல்கிற வழக்கம். இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் இத்தியார்ஷயே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு. முடிக்கும்போது தான் இதின்னு சொல்லணும். இவர் ஆரம்பிக்கும்போது இதி. ஏன் இதின்னு ஆரம்பிக்கிறார்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசியிருக்கார். அது மகாபாரதம் பார்த்தவாளுக்கு தான் தெரியும். சாந்தி பர்வா அந்த பர்வான்னு ஏகப்பட்ட உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு போகிறோம் எல்லாத்தையும் நிறுத்திக்கிறேன். இதி, இனிமேல் கிருஷ்ணா ஒன்றை பற்றி பேசுகிறேன்னு அதுக்கு இதி சொல்லிட்டு இனிமேல் கிருஷ்ணா ஒன்றை பற்றி பேச போகிறேன்னு தனியாக பிடிச்சுட்டார். இதி மதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா. ஒரு பொண்ணு என்ன ஆசைப்படுவானா, கல்யாணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஆசைப்படுவான். முதல்ல பொண்ணு என்ன ஆசைப்படுனா, அந்த பையன் கொஞ்சம் அழகாக இருந்தால் தேவையில்லைன்னு. ஏன்னா முகத்தை பார்த்து பேசணும், முகம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் தேவையில்லையேன்னு ஆசைப்படுவா. கிருஷ்ணா ஒன்றை மாதிரி ஒரு அழகன் உண்டா, எப்படி இருக்கேன்னா திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானனாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்யா. திரிபுவன கமனம். கிருஷ்ணனை பார்த்து யார் தான் ஆசைப்பட மாட்டான். எங்கேயோ ஈரான் ஈராக்கில் இருந்த ஒரு பொண்ணு ஹசீனா ஹமீதான்னு பேர். பிருந்தாவனத்துலேருந்து யாரோ ஒரு பக்தர் போனார். இந்த கிருஷ்ணலீலாம் சொன்ன உடனே அந்த ஹசீனா ஹமீதா அந்த ரெண்டு அவள் என்ன முஸ்லீம், அவள் அந்த பொண்ணுகள் கிருஷ்ணன்ட்ட ஆசை வந்துடுச்சு. இந்த வியாபாரி கூட கிளம்பி வந்துட்டா. அது பெரிய கதை. கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்து
கிருஷ்ணனை பார்க்கணுன்னு யமுனா தீரத்தில் நின்றுருக்கா. கிருஷ்ணன் பிரத்யட்சமாகி அவளை அழைச்சிட்டு போனான்னு சரித்திரம். இப்போ இங்கே தான் இருக்கணும். திரிபுவன கமனம்னா எல்லா உலகத்தில் யார் யார் இருக்காலோ எல்லாரையும் பிடிச்சி ஆகர்ஷிக்கிறான். அதனால தான் அவள் என்ன பண்ணிட்டா, முஸ்லீம் கண்ட்ரியில் நம்ம ஒரு ஃபோட்டோ நம்ம புஸ்தகம் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு வச்சுட்டா. எனக்கு தெரியாமல் கிருஷ்ணன் ஃபோட்டோவை பார்த்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நம்பூதிரி ஒருத்தர், கண்டமங்கலம் சுப்பிரமணியன் நம்பூதிரின்னு, அவர் வந்து நம்பூதிரிகளுக்கு பாகவதம் சொத்து மாதிரி எப்போதும் கூட படிப்பார். அவர் அந்த நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பாகவத புஸ்தகத்தையும் இதையும் எடுத்துன்னு போனார். அவள் வந்து என்ன கேட்டால், நாங்கள் என்னோடய ஏதோ புஸ்தகம் சொல்லி எடுத்துன்னு போயிட்டார். அங்கே போய் கல்ஃபு கண்ட்ரியில் படிக்கும்பொழுது பாகவதம் படிக்கும்போது அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துவிட்டார். அதில் ஒரு கிருஷ்ணன், லட்டு கிருஷ்ணன், தவழ கிருஷ்ணன் ஃபோட்டோ வச்சுருந்தார். இதை பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு கேட்டான் அந்த ஃப்ரெண்டு. அவன் முஸ்லீம் ஃப்ரெண்டு. இவர் பார்த்து பகவான் சொன்னால் அவன் கிழிச்சிடுவான். அதனால் இது வந்து எங்கள் சித்தப்பா பையன்னார். உங்கள் சித்தப்பா பையனா குப் சூரத் அச்சா ஹை அப்படிங்கிறான். உங்கள் சித்தப்பா பையன் ஃபோட்டோ நன்னா இருக்குது, எனக்கு ஒன்று தாங்கிறான். அவள் சித்தப்பாவுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஃபோட்டோவை பார்த்தே மயங்குறான். அதனால் திரிபுவன கவனம் தமால வர்ணம். யாரும் தான் மயங்க மாட்டான். சில பேர் அழகாக இருந்தால் இருப்பா, ஆனால் அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டான். கிருஷ்ணன் என்னடான்னா அழகுன்னா எது அழகு? எங்கள் குருநாதர் அண்ணா சொல்லுவார், அடுத்தவா சௌக்கியமாக இருக்கணும்னு யார் உழைச்சி வியர்க்கிறதோ அதுதான் அழகு. இப்போ நம்ம இங்கே சௌக்கியமாக உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கோன்னா அங்கே வியர்க்க அவள் காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, சமையல் பண்ணிட்டு அவளுக்கு சாப்பாடு கூட சில பேர் டயர் இருக்காது. இது முடிச்சுட்டு அடுத்த சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும், அதுக்கு டயர் இருக்கா, சாப்பாடு கூட சில பேர் சாப்பிட மாட்டான். அந்த வியர்க்கிறது பாருங்க, அடுத்த வாழ் சௌக்கியமாக இருக்கணும்னு யாருடைய உடம்பு வியர்க்கிறதோ அந்த வியர்ப்பு தான் அழகே தவிர யாருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் ஏசி ரூமில் உட்காந்தா அது அழகு கிடையாது. அதனால கிருஷ்ணனுக்கு யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்கச்சலித சிரமவாரி அலங்கிருதாஸ்யே, வேர்த்து கொட்டினாலும் அழகாக இருக்குங்கிறான் கிருஷ்ணனுக்கு. சிரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரீர் விபித்யமானத்வசி விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா. அப்படி உழைக்கிறவன் கிருஷ்ணன் என்று கிருஷ்ணனுடைய என்ன. இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு எல்லாம் வேணும். ஒரு புருஷன்னா அழகாக இருக்கணும், கூட உழைக்கணும். அப்புறம் மாத்திரம் இல்லை, ஆத்துக்காரி சொன்னதே கேட்டுட்டே இருக்கக்கூடாது. சில சமயம் ஆத்துக்காரிக்கு இவன் உபதேசம் பண்ண மாதிரி இருக்கணும். அதனால நீ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணணியே. அதனால குமதி மகரத் ஆத்ம வித்யாயா சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. ஒரு பர்த்தாவாக இருக்கக்கூடிய என்ன லட்சணம் உண்டோ எல்லாம் உன்ட்ட இருக்குது. அதனால என் பொண்ணை தரேன். இதிமதி ரூபகல்பிதா. இது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இதை சேர்த்துக்கணும். இதிமதி ரூபகல்பிதான்னு இப்படி சொல்லி கடைசியில் தன்னுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவாவா இது பண்ணுவா. ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னா பக்த வாக்கியத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக தன் வாக்கியத்தை விட்டுடுறான். இது ரொம்ப ஆச்சரியம். அவாவாளுக்கு அவன் வாக்கியம் தானே முக்கியம்பா. ஸ்வனிகமபகாய மத் பிரதிஜாம் ரிதமதி கர்த்துமவப்ளுதோ ரதஸ்தா. ரொம்ப கஷ்டம். இந்த பீஷ்மர் ஒரு சபதம் பண்ணியிருக்கார், பகவான் ஒரு சபதம் பண்ணியிருக்கார். இந்த ரெண்டு சபதத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பகவான் காரியத்தை பண்ணுறான். என்ன பண்ணிட்டாரோ அவர் நாளைக்கு சக்கரதாரியாக பகவானை பார்ப்பேன் சபதம் பண்ணிவிட்டார். சக்கரதாரியாக பார்ப்பேன்னு சபதம் பண்ணினோடனே பகவான் என்ன பண்ணினான், அடுத்த க்ஷணம் திருத ரதச்சரணா அந்த வண்டி சக்கரத்தை எடுத்துன்னு போனானா. ஏன்னா அவர் சக்கரதாரியாக பார்க்குறேன் சொன்னதால சுதர்சன சக்கரதாரியாக பார்க்கணும்னு சொல்ல, அவருக்கு வண்டி சக்கரம் காமிச்சாலே போகும். அதனால திருத ரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிரிவஹந்து மிபம் கதோத்தரியா. அப்படி தன் வாக்கியத்தை விட்டுட்டு பக்த வாக்கிய பரிபாலனத்துக்காக வந்தானே. எல்லா அவதாரம் பக்த வாக்கிய பரிபாலனம் தான். சத்தியம் விதாத்தம் நிஜபரித்திய பாஷிதம் தான் நரசிம்மரையே வந்தார். எல்லா அவதாரமும் பக்த வாக்கிய பரிபாலனத்துக்கு வந்தாலும் இந்த கிருஷ்ணாவதாரம் சொந்த வாக்கியத்தை விட்டுட்டு பக்த வாக்கிய பரிபாலனங்கிறது இதனுடைய பெருமை. பார்த்தசாரதியா, ஆஹா பார்த்தசாரதி அலங்காரம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பகவான் அதை ஏற்றுக்கிறார். திருத ரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயா. அப்படி பகவான் பார்த்த சாரதியாக இன்றைக்கும் நமக்கு குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே போய் எல்லாரும் பார்க்கலாம். அப்படி என்னை கொல்றதுக்கு வந்தையே அந்த கிருஷ்ணா என்னை காப்பாற்றுங்கிறார். அப்படி யாராவது சொல்ல முடியுமோ? ஏன்னா சில சமயம் அம்மா அடித்தா கூட அந்த சின்ன குழந்தை பண்ணுவோம், அம்மானு அம்மா காலையை போய் கட்டிக்கும். வேறு வழி இல்லை அதுக்கு. அது மாதிரி கிருஷ்ணா நீ என்னை அடிக்க வந்தாலும் நீ தான் எனக்கு கதி அப்படின்னு அந்த பீஷ்மர் கடைசியில் சொல்கிறார். எனக்கு கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ண தெரியல, அடுத்த ஜென்மத்திலேயே ஒரு கோபியாக பிறந்து உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு.
பிரார்த்தனை பண்ணி பீஷ்மர் பகவானிடத்தில் தன்னுடைய பிராணனை சமர்ப்பணம் பண்ணினார். ஸோ எல்லாருக்கும் பிராணன் வெளியில் போகுங்கிறார். இவருக்கு ஸோ அந்தஸ்வாச உபாரமத்து தன் அந்தர்யாமியிலேயே பிராணனை சமர்ப்பணம் பண்ணி பகவான்கிட்ட ஐக்கியமானார். பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து பகவான் துவாரகைக்கு கிளம்பி துவாரகையில் வந்து சௌக்கியமாக இருக்கான்னு இப்போ நிறுத்திப்போம்.